ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், அந்த முதல் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். எல்லாரும் அந்த வசனத்தை பார்த்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். குனிந்தல்ல, பைபிளை நல்ல முகத்துக்கு நேராக வச்சுக்கோங்க. தரையில் வைக்கக்கூடாது, மடியில் வைக்கக்கூடாது. இன்னும் சில பேர் பைபிளை திறக்கவே இல்லையே. சரி, எல்லாம் திறந்து ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இங்கு நோவா குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். வேதம் என்ன சொல்லுது? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு. அவர்கிட்ட போயிட்டு, எதுப்பா உங்களுக்கு பிரியம்னா அவர் சொல்ல, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு, தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பது தான் அவருடைய பிரியம். எனவே இந்த நாளில் என்னோடு நீங்கள் பேசுங்கப்பா. இந்த வசனத்திலிருந்து எனக்கு நீர் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு வார்த்தையை எனக்கு நீங்கள் வெளிப்படுத்தி தாங்க. என்னோடு நீங்கள் பேசுங்க, என்னோடு பேசுங்க. என் இதய பாலகையிலே எழுதிடும் வார்த்தை, என் இதய பாலகையிலே எழுதிடும் வார்த்தை, மையாலல்ல ஆவியாலே, மையாலல்ல ஆவியாலே ஏங்குகிறே, எழுதிடுமே எழுதிடுமே ஏங்குகிறே. ஆளுகை செய்யும். Thank you, Jesus. ஆளுகை செய்யும். Thank you, Jesus. பலியாய் தந்தே, Thank you, Jesus. இயேசுவே நன்றி. கிருபை உள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மத்திய வேளைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கூடி வந்ததே உம்மை மகிமைப்படுத்தணும், உம்முடைய பிரசன்னத்தில் மகிழணும், உம்முடைய சத்தத்தை கேட்கணும், உம்முடைய சித்தம் செய்யணும். இந்த நோக்கத்தை கர்த்தர் எங்கள் வாழ்வில் விளங்க பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நல்ல நாமம் மகிமைப்படட்டும். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க. ஒரு உண்மையான தகப்பனுடைய உள்ளம்
என்ன என்பது இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆதியில் மண்ணினால மனிதனை உருவாக்கி அவனுடைய எலும்பிலிருந்து ஒரு மனுஷியை உருவாக்கி அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போதும் சொன்னார், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க அப்படின்னு சொல்லி அங்கேயும் முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாளை குறித்து அங்கேயும் ஆண்டவர் அதைத்தான் சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த இடத்திலோ பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இங்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தை சற்று நீங்க கவனமாக வாசிப்பீர்களானா, அல்லது நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தை சற்று ஆழமாக நீங்கள் உணர்ந்து வாசிப்பீர்களானா அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வசனம் எப்படி தொடங்கியிருக்கலாம் என்று சொன்னால், தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னால் போதுமான ஒன்று. சரிங்களா? இதுதான் இங்கே இருக்கு, போதுமான ஒன்று. ஆனால் அந்த வசனம் வசனம் தொடங்கும் போது என்ன சொல்லி தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தமாக சொல்லுங்க, உங்கள் பைபிள் என்ன போட்டிருக்கு சொல்லுங்க, பின்பு. எப்போவுமே வேதத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு சில வார்த்தைகள் ரொம்ப சர்வசாதாரணமாகவே நாம் அதை எடுத்துக்கொள்ளுவோம். அந்த வார்த்தையில் என்ன இருக்கு என்பது போல சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும். ஆனால் சாதாரண ஒரு சில சின்ன வார்த்தைக்குள்ள தான் ஒரு பெரிய ஆசீர்வாதமே கர்த்தர் வைத்திருக்கிறார். நோவாவையும் அவன் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதித்தார் என்று சொல்லியிருந்தா போதுமான ஒன்று. ஆனால் இப்படி எழுதுகிறதற்கு கூடாமல் ஆவியானவர் ஒரு வார்த்தையை அந்த வசனத்திற்கு உள்ள வைக்கிறார். பின்பு தேவன் அப்படின்னா ஒரு கேள்வி நமக்குள்ள வரணும், முன்பு. சொல்லுங்க பார்க்கலாம். பின்பு என்று வந்தா உடனே நமக்கு என்ன வரணும்? அப்போ முன்பு என்ன, பின்பு நோவாவை ஆசீர்வதிக்க முன்பு என்ன அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். அருமையான கர்த்தருடையவர்கள், வேதத்தில் இது போன்ற பல வார்த்தைகள், கருத்துள்ள வார்த்தைகள் ஒன்று. 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, இதற்கு பின்பு தாவீது. சொல்லுங்க, இதற்கு பின்பு தாவீது அப்படின்னு இருக்கும். ஏன் இதற்கு பின்பு தாவீது? எடுத்த உடனே தாவீதுன்னு சொல்லலாமே. இதற்கு பின்பு தாவீது என்று சொல்ல ஏன் காரணம்? எதற்காக இப்படி வேதத்தில் ஆவியானவர் எழுதணும்? வசனத்தை தொடங்கும் போது தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அப்படின்னு சொல்லி செய்ததை எழுதியிருக்கலாம். ஆனால் அப்படி தொடங்காம முன்னாடி ஒன்றை வைக்கிறாரு. சொல்லுங்க பார்க்கலாம், இதற்கு பின்பு தாவீது. அப்போ இந்த இடத்துலலாம் நம் வேதத்தை வாசிக்கும் பொழுது சில அலசி பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும். இங்கு தாவீதுடைய வாழ்க்கையில் இதற்கு பின்பு என்று வரும் பொழுது இதற்கு முன்பு என்ன நடந்துச்சு அப்படின்னா, சுருக்கமாக சொன்னால் முன்பெல்லாம் அவனுடைய வாழ்க்கை ஒன்றுக்கும் உதவாத ஒரு வாழ்க்கை. அதாவது யாராலும் மதிக்கப்படாத ஒரு வாழ்வு, யாராலும் சீண்டப்படாத ஒரு வாழ்வு. இவன் உலகத்தில் வாழ்கிறதுனால யாருக்குமே என்ன இல்லைன்னா பிரயோஜனமே கிடையாது. பெற்ற தாய் தகப்பனும் ஒதுக்கிட்டான், கூட பிறந்த சகோதரனும் ஒதுக்கிட்டான். எல்லாரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவனாக இப்படிப்பட்டவன் தான் தாவீது. ஆனால் அவனை தான் கர்த்தர் என்ன செய்தார்னா தெரிந்தெடுத்து அபிஷேகம் பண்ணி ராஜ்ய அபிஷேகத்தை கர்த்தர் அவன் தலை சிரசின் மேலே வைக்கிறார். ஆனாலும் 14 ஆண்டுகள் போராட்டத்தின் மேல போராட்டம். அந்த ஆண்டுகள் கடந்துதான் இப்ப முறையா யூத தேசத்திற்கு அரசனா என்ன செய்கிறார்? மாறுகிறார். யூத தேசத்திற்கு அரசனாய் வந்தான். யூத தேசத்தை ஆண்ட பின்பு இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் 5வது அதிகாரத்தில் தான் வராங்க. 2 சாமுவேல் 5ல் வராங்க. வந்து என்ன சொல்றாங்கன்னா, எங்களை நீர் தான்
நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீர்தான். அப்படி இப்படின்னு முழு இஸ்ரவேல் மக்களும் இந்த தாவீது பக்கத்தில் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நீர்தான் எங்கள் இஸ்ரவேலுக்கு நீர் யாரா மாறணும். அது வரைக்கும் சவுலுடைய குமாரனாகிய இஸ்போசேத் என்ன செய்கிறான், ராஜாவாக அவர்களை என்ன செய்தான், ஆண்டு வந்தான். இப்போ இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் தாவீது இடத்துல கூடி நீர்தான் எங்களுக்கு ராஜா என்று சொல்லி எப்ரோனில் இருக்கிற அவனிடத்துல வந்து இப்போ முழு தேசத்திற்கு ராஜாவா மாறினான். ராஜாவா மாறின உடனே 5ஆம் அதிகாரத்தில் முழு தேசத்தை ஆளும்படி வந்த உடனே எருசலேமின் மேல் அவனுக்கு கண்ணு போகுது. எருசலேமை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி யுத்தத்திற்கு போகிறான். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பல விதத்தில் அவனை பரியாசம் பண்ணுகிற வார்த்தையில் பேசுகிறாங்க எபூசியர் எல்லாம். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டை என்ன செய்தானா, பிடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டை என்ன செய்தானா, பிடித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பிடிச்சிட்டான், சீயோன் கோட்டையை பிடிச்சிட்டான். 5ஆம் அதிகாரத்தில் ராஜாவாகிறான். 5ஆம் அதிகாரத்தில் யுத்தம் பண்ணி சீயோன் கோட்டை என்ன செய்கிறான், பிடிச்சிட்டான். நீங்கள் 6ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது, நீங்கள் 6ஆம் அதிகாரத்திற்கு நீங்கள் வருகிற வேளையில் இப்போ சொல்கிறான் தாவீது 20 வருஷமா கேட்பாரற்று கடந்த அந்த உடன்படிக்கை பெட்டிய தாவீது நகரத்தை பிடிச்சாலும் தன்னுடைய தேசம் என்று அழைக்கப்படுவதை விட தேவனுடைய உடன்படிக்கையை பெட்டியை கொண்டு வந்து தேவனுடைய நகரமாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி ஒருவரும் தேடாதபடி கேட்பாரற்று கடந்த அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்படி அவன் என்ன செய்கிறான், இப்பொழுது மக்களை 30,000 பேரை ஏவி அனுப்பி தூக்கி கொண்டு வருகிறார். இப்படி உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிறான். அதன் பின்பு கர்த்தர் அவனுக்கு எங்கும் இளைப்பாறுதலை கொடுக்கிறார், எல்லாத்தையும் கொடுக்கிறார். இதெல்லாம் கொண்டு வந்து அவன் அமைத்து வைக்கிறான். வேதம் சொல்லுது பாருங்க, 8ஆம் அதிகாரம் முதல் வசனம். இதற்கு பின்பு சொல்லுங்க, எதற்கு பின்பு சொல்லுங்க, இதற்கு இப்படி கர்த்தருடைய காரியங்களில் கர்த்தருடைய பெட்டி மேல கவனமோ அதுக்குரிய மரியாதை அதுக்குரிய காரியங்கள் எல்லாம் அவன் செய்து இப்படியெல்லாம் அவன் வாழ்க்கையில செய்ததுனால இதற்கு பின்பு தாவீது, ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் சொல்லுவேன், உங்களுக்கு முன்பு ஒரு நிலை உண்டு, உங்களுக்கு ஒரு பின்பு ஒரு நிலை உண்டு. யோசித்து பாருங்க, எல்லாருக்கும் இதற்கு பின்பு என்கிற ஒரு நிலை எல்லாருடைய வாழ்க்கையில உண்டு. இந்த வார்த்தையை கேட்கிற இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா இதற்கு பின்பு உங்க வாழ்க்கையில ஒரு நிலை உண்டு. தாவீதுடைய வாழ்க்கையில பாரு, இதற்கு பின்பு தாவீது என்ன செய்தான் அப்படின்னா ஆச்சரியமா இருக்கும். அவன் செஞ்சது என்ன, எருசலேமை ஜெயிக்கிறான். உடன்படிக்கை பெட்டி மேல கரிசனை, அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல மரியாதை, அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு கனம், இதெல்லாம் கொடுத்ததை பார்த்த உடனே ஆண்டவர் பார்த்தா, நீ என் காரியத்தில் இவ்வளவு தீவிரமா இருக்கிறியா, நீ என்னுடைய காரியத்தில் இவ்வளவு மனமகிழ்ச்சியாய் செயல்படுகிறியான்னு பார்த்தாரோ இல்லையோ, இந்த காரியத்திற்கு பின்பு இதற்கு பின்பு தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, நீங்கள் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மோவாபியரை முறியடித்தான். 2ஆம் வசனம் சொல்லுது, முதல் வசனம் சொல்லுது, பெலிஸ்தியரை என்ன செய்கிறான், முறிய அடிச்சானா. 2ஆம் வசனத்தில் மோவாபியரை என்ன செய்தானா, முறிய அடித்தானா. 3வது வசனத்தில் சேபா ராஜா அவர்களை என்ன செய்கிறான், முறியடிக்கிறான். 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவனுடைய இராணுவம் முழுமை என்ன செய்கிறான், முறியடிக்கிறான். 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சேபாவின் ராஜாவாகிய ஆதாதே என்ன செய்கிறான், எல்லாம் அடுத்தடுத்து. 6ஆம் வசனம், சிரியாவிலே தானியங்களை வைத்து சீரியர் தாவீதை சேவித்து அவனுக்கு என்ன செய்தாங்களா, மற்றவங்கெல்லாம் கப்பம் கட்டுகிறான், எங்களோட யுத்தத்துக்கு வந்துடாத, நாங்கள் இவ்வளோ பொன்னையும் வெள்ளியும் நாங்கள் என்ன செய்கிறோம் உனக்கு கொடுத்துறோம், கப்பம் கட்டுகிறாங்க. அடுத்து 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 நீங்கள் பார்த்தீங்கன்னா அருமையான கர்த்தருடையவர்களே, தாவீதுடைய வாழ்க்கையில முன்னேறிக்கொண்டே இதற்கு பின்பு தாவீதுடைய வாழ்க்கை முன்னேறிக்கொண்டே போகிறது, ஜெயத்தின் மேல ஜெயம். அது மாத்திரமல்ல, ஜெயிக்க முடியாத ராஜாவை ஏற்கனவே 2 பேர் யுத்தம் பண்ணிட்டு இருக்கானுங்க,
அவங்களால ஒருத்தனை ஜெயிக்க முடியல. இப்படி ஜெயிக்க முடியாத ஒருத்தனை கண்டு பயந்து கொண்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த தாவீது அவனை போய் யுத்தம் பண்ணி ஜெயித்த உடனே தோத்து போனவனை கண்டு பயந்து கொண்டு இருந்தவன் தாவீதிடத்துல வந்து அவன் என்ன செய்கிறான்னா இவனுக்கு வெகுமதிகளை எல்லாம் கொடுத்தானா. ஒரு ஆமா சாமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யுத்தம் யாருக்குன்னா 2 பேருக்கு. ஜெயித்த உடனே 3வது ஆளு வந்து தாவீதுக்கு என்ன செய்கிறான், பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்து. இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னா இதற்கு, சத்தமா சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், இதற்கு பின்பு அப்படி என்று வேதம் சொல்லுகிறது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது சீரியரை முறியடித்ததினால் 13 கீர்த்தி பெற்றான். தாவீது போன இடம் எல்லாம் அவன் தேவனாகிய கர்த்தர் அவனை காப்பாற்றினான். அதாவது என்ன சொல்ல வர்றேன்னா, இதற்கு பின்பு தாவீது அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான யுத்தத்தினுடைய தொடர் ஜெயத்தையும் அவனுடைய பெயர் பிரபாலத்தையும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பக்கம் ஜெயித்து கொள்ளையாடி கொண்டு பொன்ன வெள்ளை சேர்க்கிறான். மறுபக்கத்தில் இவன் ஜெயித்து வருகிறத பார்த்தவன் நம்மகிட்ட வந்துடக்கூடாதுன்னு அவனுங்க வந்து என்ன செய்கிறானுங்க, பொன்ன பொருளை கொடுக்கிறான். ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்பு என்கிற ஒரு வாழ்க்கை உண்டு, இதற்கு பின்பு என்கிற ஒரு வாழ்க்கை உண்டு. அருமையான தேவ பிள்ளைகளை, எனவே இங்க நோவாவுடைய வாழ்க்கையில பார்க்கிற நேரம் பின்பு நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து. பின்பு அப்படின்னா அப்ப முன்பு நோவா எதையோ ஒன்ன என்ன செய்திருக்கணும், செய்திருக்கணும். அப்படிதானே? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்றைக்கு நோவாவுடைய வாழ்க்கையில இருந்து ஒரு 3-4 காரியத்தை நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையான ஒரு 3-4 காரியங்களை சுருக்கமாக உங்களுக்கு முன்பாக சொல்ல நான் விரும்புகிறேன். நோவாவுடைய குடும்பத்தில் இருந்து சில ஆவிக்குரிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு செய்திக்கு தலைப்பு, பின்பு நோவாவையும் குடும்பத்தையும் கர்த்தர் என்ன செய்தார், ஆசீர்வதியா. எனவே நோவாவுடைய குடும்பத்தில் இருந்து சில ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ளுவோம். நமக்கு எல்லாம் தெரியும் நோவா யார் என்று நமக்கு தெரியும். இந்த பூமியானது சீர்கெட்டதா இருந்தபோது, மனிதர்கள் எல்லாரும் அக்கிரமத்தில் மிதந்து கொண்டு இருந்தபோது, பாவமாகிய உலகத்தில் புரண்டு கொண்டு இருந்த நேரத்தில் நோவாவும் நோவா குடும்பம் மாத்திரம்தான் உத்தமமாய் நீதிமான்களாக படைத்த தேவனுக்கு முன்பாக செம்மையாய் என்ன செய்தார்கள், வாழ்ந்து கொண்டு இருந்தான். இந்த பாவமான உலகத்தை அழிக்கணும் அப்படின்னு தேவன் நினைச்ச போது, முழு உலகத்தை அழிக்கணும்னு நினைக்க திட்டம் போட்ட போது ஆண்டவர் நோவாவை பார்க்கிறார். இந்த முழு உலகத்தை அழிக்கிற இந்த கூட்டத்துக்குள்ள நோவாவும் இருக்கிறானே, இந்த நோவா என் பார்வையில் நீதிமானா இருக்கிறானே, தானும் தன்னுடைய குடும்பமும் எனக்கு முன்பாக அவர்கள் உண்மையை உத்தமமாய் வாழுகிறார்களே என்று சொல்லி இந்த ஒரு குடும்பத்தை தப்புவிப்பதற்காக ஆண்டவர் சித்தம் கொண்டு அவனிடத்தில் வந்து சொல்லுகிறார், 300 முழ ஒரு பேழை ஒன்றை நீ செய்யணும், அதனுடைய உயரம் அகலம் இவ்வளோ இருக்கணும், இத்தனை அறைகள் இருக்கணும் என்று சொல்லி ஒவ்வொரு அந்த பேழையினுடைய முழு திட்டத்தை, வரைபடத்தை நோவாவுடைய கையில் ஆண்டவர் கொடுத்துட்டு போயிட்டார். இதெல்லாம் நம்முடைய கற்பனைகளில் கூட நாம் சிந்திக்க முடியாத ஒரு காரியம். எங்க ஒரு பொருளை செய்யணும்னா ஒரு பொருளை பார்த்து தான் ஒரு பொருளை செய்ய முடியும். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து சில ஸ்பீக்கர்ஸ் என்ன செய்யுது, இந்தியாவுக்குள்ளே வருது. அவங்க பல லட்சம் போட்டு ஒரு ஸ்பீக்கரை கண்டுபிடிச்சி ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணுறான். இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த ஒரே ஒரு ஸ்பீக்கரை எவ்வளோ லட்சமோ கொடுத்து ஒரு ஸ்பீக்கரை என்ன செய்வாங்க, வாங்கிடுவாங்க. வாங்கின பின்பு என்ன செய்வாங்க அப்படின்னா, அதை ஆணி வேறு அக்கு வேறாக என்ன செய்வான், எல்லாத்தையும் பிரிப்பான். நல்லா கவனிங்க, எல்லாத்தையும் பிரிப்பான். எல்லாவற்றையும் பிரிச்சுட்டு ஓஹோ இதுதான் இதுக்குள்ள இருக்கா என்பதை கண்டுட்டு
உடனே அதே அளவில் அதே போல் இப்போ என்ன செய்வான்னா ஸ்பீக்கர் என்ன செய்வான் செய்துட்டு இவனை என்ன பண்ணுவான் குறைந்த விலையில் கொடுக்குறோம். இதெல்லாம் கவனிங்க. அப்போ ஒரு பொருளை செய்யணும் அப்படின்னா ஒரு பொருளை என்ன செய்யணும் பார்க்கணும். இப்போ நோவாவிடத்தில் ஆண்டவர் வந்து 300 முழம் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஏறத்தாழ நம்முடைய சபை முழு சபைக்கும் இருக்கும், தாண்டி போகும். இவ்வளோ பெரிய பேழையை செய்யணும், அகலம் உயரம் நீளம் எல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை அறைகள் இருக்கணும் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் இந்த நோவா தேவன் சொன்ன மரத்தை வெட்டி தேவன் சொன்ன அளவோடு 1 இன்ச்சும் கூட்டலை 1 இன்ச்சும் குறைக்கலை, எல்லாம் சரியாய் தேவன் சொன்னபடியே நோவா செய்து முடித்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். செய்து முடிச்சிட்டான். இப்போ செய்து முடிச்சது கூட எனக்கு பெருசா தெரியல. செய்த பின்பு அந்த பேழைக்குள்ள நோவா இருந்த அந்த காலங்கள் ஒரு 4 காரியத்தை வேகமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 19-20 எடுத்து வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 6:19-20 வாசிக்க கேட்கலாம். சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடனே உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடு காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடவது. இப்பொழுது பேழை ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது. பேழையை கெட்ட சொன்ன ஆண்டவர் நோவாவிடத்தில் வந்து சொல்றாரு, இந்த நாட்டில் இருக்கிற காட்டில் இருக்கிற மிருகங்களிலும் பறவைகளிலும் ஊரும் பிராணிகளிலும் ஜோடு ஜோடாக ஜதை ஜதையாக என்ன செய்ய உன்னோடு கூட பேழைக்குள்ள நீ என்ன செய்யணும் சேர்த்துக்கோ. இதில் எதெல்லாம் வரும்? பூனை வரும், புலி வரும், யானையும் வரும், அப்புறம் என்ன வரும்? சிங்கம் வரும், அப்புறம் பாம்பா சரி பாம்பு வரும், அப்புறம் ஒட்டக சிவிங்கி வரும், அப்புறம் என்ன வரும் சொல்லுங்க? மரக்கொத்தி. சொல்லுங்க என்ன வரும்? எல்லா பறவையும் தானே. மரக்கொத்தி வரும், அப்புறம் என்ன வரும்? காக்கா, புறா, என்னப்பா நாயா? நாய் பிரியன் நாய் வருமா? சரி, இப்படி சொன்னால் போய்கிட்டே இருக்கும். சரி, இப்படி எல்லாவற்றையும் நான் நினைக்கிறேன் வண்டலூர் ஜூ மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வண்டலூர் ஜூவில் கூட நீங்கள் போனீங்கன்னா சிங்கம் ஒரு இடத்துல இருக்கும், புலி ஒரு இடத்துல இருக்கும், கரடி ஒரு இடத்துல இருக்கும், குரங்கு ஒரு இடத்துல இருக்கும், பறவைங்க ஒரு இடத்துல இருக்கும். இப்படி எல்லாம் தனித்தனியாக இருக்கும். அது பல ஏக்கரில் இவ்வளோத்தையும் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. ஆனால் 300 மூளை பேழைக்குள்ள வண்டலூர் ஜூவில் இருக்கிற எல்லாமே இப்போ எதுக்குள்ள இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். பேழைக்குள்ள இருக்கிறது. அருமையான கற்றுடையவர்களே, இவ்வளவு காரியங்களும் அந்த பேழைக்குள்ள இருக்கிறது. ஆனால் இது பெரிதான காரியம் அல்ல. இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு நோவா குடும்பம் உள்ள இருக்கிறது ஒரு பெரிய காரியமா? எவ்வளோ கஷ்டம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. துஷ்ட மிருகம் இருக்கிறது, நாட்டு மிருகங்கள் இருக்கிறது, எவ்வளவோ இருக்கிறது. யோசிக்கவே முடியாது. ஒருவேளை நமக்கு ஆண்டவர் ஒருவேளை இந்த காலத்தில் உங்களை பார்த்து என்ன பார்த்து இப்படி ஒரு பேலை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை சொல்லி இருந்தா ஒருவேளை பேலையை கட்டியிருப்போம். பேலை எப்படியாவது கட்டியிருப்போம். கெட்டன பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லா பறவையும் இது போல் நீ என்ன செய்ய அப்படின்னு. நீங்கள் என்ன செய்வீங்க சொல்லுங்கள்? என்ன செய்வீங்க? செய்வோம் அப்படின்றவங்கெல்லாம் கையை வைத்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் எங்கள் இடத்துல சொன்னால், என்கிட்ட சொன்னால் நான் செய்வேன் அப்படின்றவங்க கையை வைத்து அப்போ செய்ய மாட்டீங்களா? உங்களுக்கே தெரியும், வீட்டில் வளர்க்குற ஒரு கோழியை திறந்து விட்டு அதை பிடிக்கிறதுக்கே படாத பாடு.
எங்கேயோ போய் முட்டை போடுதுன்ட்டு வெளியே போன கோழியை பிடிச்சி அடைக்கணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுவே படாத பாடு. நாம இருந்தால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்படியெல்லாம் கேள்வி கேட்டிருப்போம். என்ன கேள்வி அப்படின்னா, நாங்கள் எப்படி இவ்வளோ மிருகத்தையும் பேழைக்குள்ளே போட்டுட்டு நாங்களும் எப்படி பேழைக்குள்ளே வாழ முடியும், எப்படி நாங்களும் பேழைக்குள்ளே இருப்போம் அப்படிங்கிற ஒரு குருட்டு கேள்வி. அது நியாயமான ஒரு குருட்டு கேள்வி. என்ன செய்வோம்? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? நிச்சயம் என்ன செய்வோம்? கேட்கிறவர்களாக இருப்போம். இல்லைன்னா ஒன்று சொல்லுவோம், இவைகளோடு கூட நாங்கள் வேண்டாம் அதை ஏற்றிட்டு போவோம், இல்லைன்னா எங்களை மாத்திரம் என்ன செய்யும் ஏற்றிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இதோடு வாழ முடியாது என்பது போல நாம இருந்தால் என்ன செய்திருப்போம் சொல்லுவோம். ஆனால் நோவாவோ இந்த சூழ்நிலையெல்லாம் அப்படியே செய்தான். அப்படின்னா என்ன அடிப்படை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்லிட்டாரு பேழையை கட்டிட்டேன், அவர் சொல்லிட்டாரு எல்லா பறவை மிருகம் எல்லாத்தையும் உள்ளே அடைச்சிட்டேன், அவர் சொல்லிட்டாரு நாங்களும் குடும்பமாக வந்துட்டோம், சொன்னவர் எல்லாவற்றையும் சொல்லுங்க பார்த்து பாரு அப்படின்ற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள ஆழமாக இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இவ்வளத்தையும் செய்ய சொன்ன அவர் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? பார்த்து பார் என்கிற விசுவாசமும் விசுவாசத்தோடு கூடிய ஒரு நம்பிக்கையும் யாருக்குள்ள இருந்தது? நோவாவுக்குள்ள. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு நோவா ஒரு குழப்பமான சூழ்நிலையில் வைக்கப்பட்டு இருந்தது போல, ஒருவேளை இன்றைக்கும் இந்த ஆராதனை வேளையில் முதல் இந்த நாளில் வந்திருக்கிற நாம் கூட ஒருவேளை தேவனுடைய வார்த்தை வந்து தேவனுடைய வார்த்தையின்படி செய்ய நினைக்கிற வேளையில் ஏதோ ஒரு குழப்பமான முடியாதது போல அந்த காரியத்தை நம்மளால் நிறைவேற்ற முடியாமல் செய்ய முடியாதது போல ஏதோ ஒரு பகுதி நமக்குள்ள ஒரு அச்சத்தையும் அதைரியத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கலாம். அருமையான கர்த்தருடையவர்களே, ஆனால் நான் சொல்லுவேன், உங்களை கர்த்தர் எந்த இடத்துல வைக்கிறாரோ, எந்த குழப்பமான சூழ்நிலையில் வைக்கிறாரோ, உங்கள் வாழ்க்கையில் இத்தனை மிருகங்கள் இத்தனை பிரச்சனைகளோடு நாமும் உள்ளே இருப்பது கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவன் என்ன நினைச்சான்னா, அவர் எல்லாத்தையும் என்ன செய்வார்? பார்த்து கொள்வார். நான் சொல்லுவேன், குழப்பமான ஒரு பேழைக்குள்ள நோவா இருந்தது போல குழப்பமான ஒரு குடும்பத்திற்குள்ள நீ இருக்கலாம், அல்லது குழப்பமான ஒரு பட்டணத்துக்குள்ள ஒரு கிராமத்திற்குள்ள உன்னை ஒருவேளை தேவன் வைத்திருக்கலாம். நீ தேவனுடைய நாமத்தை அறிந்தது நிமித்தம், தேவனை நீ சேவிக்கிறது நிமித்தம், தேவனை நம்பி வாழுகிறது நிமித்தம் மொத்த கிராமமே எதிர்த்து நீ மாத்திரம் அந்த இடத்துல குழப்பத்தின் நடுவில் வைக்கப்பட்டு இருக்கலாம். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறன்னா அந்த வேலையின் நடுவில் ஒரு குழப்பத்தில் நீ வைக்கப்பட்டு இருக்கலாம். ஆனால் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற நோவாவிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னன்னா, எந்த இடத்துல என்ன தேவன் வச்சாலும் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்கிற ஒரு நம்பிக்கை அந்த நோவாவுக்கு இருந்தது போல அசைக்க முடியாத ஒரு நல்ல நம்பிக்கை விசுவாசம் நமக்கும் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படிப்பட்ட இந்த காரியத்தை தேவன் பார்த்தாரோ இல்லையோ, அதனால்தான் வேதம் சொல்லுது, பின்பு சொல்லுங்க பார்க்கலாம், பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பள்ளிக்கு பெருகி பூமி என்ன செய்யுங்க. அப்போ இதற்கு பின்பு தேவன் அப்படின்ற வார்த்தை வருதுன்னா காரணம் என்னன்னா, முன்பு கர்த்தர் அவன் வாழ்க்கையில ஒன்றை பார்த்தார். இரண்டாவதாக இந்த நோவாவிடத்தில் ஆண்டவர் கண்ட இன்னொரு காரியம் என்ன? சீக்கிரம் வாசிங்க. 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 6:21. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக, உனக்கும் உன்னோடு கூட பேழையில நீ சேர்த்து கொள்ளுகிற மிருக பறவைகள் ஊர்மிராணிகளுக்கு ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சகலவித போஜன பதார்த்தங்களாக சேர்த்து சேர்த்து உன்னிடத்தில்
வைத்துக்கொள் என்றார். உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை நல்லா பாருங்க, மீண்டும் வாசிங்க. உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக்கொள் என்றார். சரி, இப்போ உங்க இடத்துல நான் சொல்றேன், என்ன சொல்றேன், நல்லா கவனிங்க. உங்களை பார்த்து நான் சொல்றேன், இது போல நீங்க ஒரு வேலை செய்யணும், இதெல்லாம் பறவை மிருகத்தெல்லாம் நீங்க உள்ள சேர்த்துக்கொள்ளணும், அதற்கு வேண்டிய ஆகாரத்தெல்லாம் நீங்க என்ன செய்யணும், சேர்த்துக்கொள்ளணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? எத்தனை நாளைக்கு? மூளை உள்ளவங்களாம் இருக்கிறாங்க சபைக்குள்ள, சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை? அதான கேள்வி. எங்க ஆமாவா இல்லையா? ஆமானா ஆமா சொல்லுங்க, இல்லைன்னா இல்லை சொல்லுங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்ல நோவாவை பார்த்து, உன்னோடு கூட சேர்த்த அந்த பறவை மிருகம் ஊரு பிராணி எல்லாத்துக்கும் அதுக்கு உடைய ஆகாரத்தெல்லாம் உன்னோட நீ என்ன செய்ய, சேர்த்து வச்சுக்கோ அப்படின்ட்டார். இப்போ நோவா என்ன கேட்டிருக்கணும் ஆண்டவர் இடத்துல? சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இவ்வளோ மிருக பறவை இவ்வளோ இதற்கு எத்தனை நாட்களுக்கு, சொல்லுங்க, அதான நியாயமான கேள்வி தானே. எத்தனை நாட்களுக்கு ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். அவன் கேட்டானா? சொல்லுங்க, கேட்டானா? அதனால தான் அவன் நோவா என்று சொல்லப்படுகிறது. அவன் என்ன செய்யல? சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கவே இல்லை. கேட்க வேண்டிய கேள்விதான், நியாயமான கேள்விதான், ஆனா கேட்கவே இல்லை. அருமையான கர்த்தருடையவர்களே, இதை குறித்த தெளிவான ஒரு காரியத்தை அறிய விரும்பணும். அது என்னன்னா, அவனுக்கு நல்லா தெரியும், நான் செய்வது கர்த்தருடைய சித்தத்தின்படி நான் செய்கிறேன். அவர் செய்ய சொல்றாரு, அதுதான் அவருக்கு என்னது, சித்தம். அது 5 நாளோ 10 நாளோ அதெல்லாம் வேண்டாம், சேர்த்துக்கோ அப்படின்னா நான் மாட்டுக்கு கொஞ்சம் அள்ளி என்ன செய்வேன், எடுத்துக்கணும். ஏன்னா அவர் சித்தம் செய்யும் போது ஒரு நன்மையும் குறைவு படவே படாது. அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை ஒரு மனிதன் முற்றிலும் ஒப்புவித்தான் என்று சொன்னால் அவன் எதை குறித்தும் கேள்வி கேட்கவே, சொல்லுங்க பார்க்கலாம், தேவ சித்தம் செய்கிறவன் அவன் எதை குறித்து என்ன கேட்க மாட்டான். அவன் வாயில ஒரு கேள்வி கூட என்ன செய்யாது, தேவ சித்தம் செய்கிறவனுக்கு ஒரு கேள்வி கூட வராது. ஆபிரகாம் பாருங்க, உன் இனத்தையும் தேசத்தையும் தகப்பன் வீட்டை விட்டு நான் சொல்லும் இடத்திற்கு நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவாங்க, இப்படி ஏராளமான வாக்குகளை ஆண்டவர் சொன்னார். அவன் என்ன கேட்டானா, நான் எங்கே போய் தங்குவேன், எத்தனை நாளில் என்ன ஆசீர்வதிப்பேன்? நாம இருந்தால் நிச்சயம் என்ன செய்வோம், போகிற இடம் எவ்வளோ தூரத்துக்கு நான் போகணும், எந்த வழியாக எது. ஆனால் தேவ சித்தம் செய்கிறவன் ஒரு வார்த்தை, தேவ வார்த்தை ஒன்று கிடைச்சா போதும், திரும்ப 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 அவன் கேள்வியே என்ன செய்ய மாட்டான். இப்போ நீங்கள் கேளுங்க, நீங்கள் அடிக்கடி கேள்வி கேட்குறீங்களா? பக்கத்தில் கேளுங்க, நீங்கள் அடிக்கடி கேள்வி கேட்குறீங்களா? அப்போ கேள்வி கேட்குறதா இருந்தால் தேவ வார்த்தையின் மேலே சந்தேகப்படுறீங்க, தேவ வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை. அப்போ நல்லா கவனிங்க, தேவ சித்தம் செய்கிறவன் கேள்வியே கேட்க மாட்டான். சொல்லுங்க, என்ன கேட்க மாட்டான்? கேள்வியே கேட்க மாட்டான், சொல்றதை மாத்திரம் அப்படியே செய்வான். தேவன் என்ன சொல்றாரோ அதை அப்படியே செய்வான். கொஞ்சம் பொருளை எடுத்துக்கோ, தானியத்தை எடுத்துக்கோ, தீவனத்தை எடுத்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொன்னா எத்தனை நாள் எதை எடுத்துக்கோனா என்ன இருக்கோ என்ன செய்வான், எடுத்து வச்சுப்பான். எத்தனை நாளைக்கு எடுத்து வைக்கணும் கேட்கல. நீங்க வேதத்தில் கூட பார்த்தீங்கன்னா வரி செலுத்தும் விஷயத்தில் எல்லாரும் பேதுருவிடத்துல வந்து இயேசுவை குற்றப்படுத்தி பேசுறாங்க. ஏப்பா, உன் போதகர் நல்லா பேசுறாருப்பா, அவர் பேசினார்னா எல்லாரும் மெய் மறந்து கேட்குறாங்க, ஆனால் வரி செலுத்தலையே அப்படின்னு ஒரு குற்றப்படுத்தும்படியான வரி செலுத்தினாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. உடனே பேதுரு இயேசுவிடத்தில் ஓடி வந்து அதை சொல்வதற்காகத்தான் உள்ள வரோம். இயேசுவிடத்தில் உள்ள வரோம், வந்து வாயை திறந்து சொல்லணும். என்ன சொல்லணும் அப்படின்னா,
இது போல வரியை குறித்து நம்ம கெட்டலன்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிறாங்க அப்படின்னு இவன் சொல்லணும். இவன் பேசுறதுக்கு முன்னாடி இவன் எதுக்கு உள்ள வந்தான்றதை அறிந்த ஆண்டவர், சகலத்தையும் அறிந்தவர் சொல்றாரு, நீ தூண்டில் எடுத்துட்டு கடலுக்கு போய் போடு, தூண்டில போடு, முதல் மீன் மாட்டும், அதை வாயை திறந்து பார், அதில் வெள்ளி பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா இப்போ பேதுரு என்ன செய்திருக்கணும் சொல்லுங்க? என்ன செய்திருக்கணும்? தூண்டில் எடுத்துக்கொண்டு போனால் தூண்டில் எடுத்துக்கொண்டு போயிடுவான். கடல்ல போடு அப்படின்னா இப்போ பலவிதமான கடல் இருக்கு. இப்படியே நேராக போனீங்கன்னா திருவொற்றூரில் என்ன இருக்கு? கடல் இருக்கு. கொஞ்சம் அப்படியே தள்ளி போனீங்கன்னா அடுத்து விங்கோல என்ன தான் இருக்கு? கடல். இதே போல் அப்படியே தள்ளி போனீங்கன்னா எண்ணூரில் என்ன இருக்கு? இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி போனால் காசிமேட்டில் என்ன இருக்கு? அதை தாண்டி போனீங்கன்னா மெரினா பீச்சில் என்ன இருக்கு? இதே போல தான் அன்றைக்கும் இயேசு சொன்ன பேதுருக்கு சொல்லும் போது இதே போல தான். அப்போ என்ன கேட்டிருக்கணும்? பிம்கோ பீச்சுக்கு போவா, தாளங்குப்பு பீச்சுக்கு போவா, இல்லை காசிமேடு பீச்சுக்கு போவா அப்படின்னு என்ன செய்திருக்கணும்? ஆனால் அவனை பாருங்க, தேவ சித்தம் செய்கிறவன் கேள்வியே கேட்க மாட்டான். ஆண்டவர் சொன்னான், உடனே தூண்டில் எடுத்தான், நேரம் எங்கே போயிட்டான்? கடலுக்கு போயிட்டான். சந்தேகம் வரணுமா வராதா? ஐயோ இந்த இடத்துல போட்டால் அந்த மீன் மாட்டுமா, இல்லை வேற இடத்துல எதுனா வரணுமா? வராது. தேவ சித்தம் செய்கிறவனுக்கு தேவனுடைய ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பிரதானமானதானது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, தேவ சித்தம் செய்கிற சீஷர்ல பாருங்க, கானா ஊரு அப்படியே கம்பீரமா கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. மாப்பிள்ளை பொண்ணு ஜோர்னு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. மாப்பிள்ளை பொண்ணுக்கு தெரியல, ஆனா வீட்டாருக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம கூப்பிட்டது கொஞ்சம் பேர், குடிக்கவும் தின்னவுமே நிறைய பேர் என்ன செய்யிட்டான், சொல்லாதவெல்லாம் உள்ள வந்துட்டான் அப்படின்னு யாருக்கு தெரிஞ்சிடுச்சு சொல்லுங்க? தெரிஞ்ச உடனே எல்லாம் ரசம் குறைஞ்சி எல்லாம் குறைவு என்று கண்ட உடனே இயேசு இடத்துல வந்து நிற்கிறாங்க. இயேசு என்ன சொன்னார்? அந்த கச்சாடியை கொண்டு வந்து வைங்க. கொண்டு வந்து வச்சாச்சு. தண்ணீரை நிரப்புங்க. நிரப்பியாச்சு. கொண்டு போய் என்ன செய்யுங்க? பந்தியில் விசாரிக்கிறவனுக்கு போய் கொடுங்க. என்ன செய்யணும்? என்ன ஆண்டவரே, நாங்கள் தான் தண்ணீரை ஊற்ற சொன்னீர், ஊற்றணும். நீர் வந்து ஜெபம் பண்ணலை, ஒரு அற்புதம் பண்ணலை, அது திராட்சை ரசமாக மாறலை அப்படின்னு கேட்டால் நியாயமானது. வெறும் தண்ணீரை ஊற்ற சொன்னார், வெறும் தண்ணீரை தான் கொண்டு போய் கொடுங்கன்றாரு. தேவ சித்தம் செய்கிறவன் ஒரு கேள்வியும் என்ன செய்ய மாட்டான். நான் சொல்லுவேன், நீங்கள் தேவ சித்தம் செய்ய, தேவன் ஒரு வார்த்தை கொடுத்தா போதும், நீங்கள் அந்த வார்த்தையின்படி செய்ய பாருங்க. கர்த்தர் எதையும் எப்படியும் செய்ய வல்லவராயிருக்கிறார். எவ்வளோ ஆழத்தில் மீன் இருந்தாலும் நீ போடுகிற தூண்டில் அதுதான் முதல்ல வந்து மாட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஊத்துனது பச்சை தண்ணியா உன் கண்ணில் தெரிஞ்சாலும், திரும்பவும் அந்த தண்ணீரையே கொண்டு போய் பந்து விசாரிப்புக்காரனிடத்தில் கொடுக்க போனாலும், பந்து விசாரிப்புக்காரன் அந்த தண்ணீரையே கொண்டு போய் பந்தியில் இருக்கிறவங்க ஊற்ற போனாலும், அந்த கடைசி நேரத்தில் ஊற்றும் போது அது ருசி உள்ள திராட்சை ரசமாய் மாறிவிடும். கரங்களை போய் தலையிலே சொல்வோமா? அல்லேலூயா. இப்படி எந்த ஒரு கேள்வியும் கேட்காதபடி தேவ சித்தத்திற்கு முற்றிலும் தன்னை ஒப்பு கொடுத்தவனாக, அர்ப்பணித்தவனாக நோவா தன்னை காண்பித்ததினால பின்பு நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து அவனை பழுகவும் பெருகவும் பண்ணினார். கரங்களை போய் தலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பின்பு, இவைகளுக்கு பின்பு. சரி, மூன்றாவதாக 6ஆம் அதிகாரம் 14, 15, 16 ஆகிய 3 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். 14, 15, 16 வாசிக்க கேட்கலாம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ் பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமாய் இருக்க வேண்டும். நீ பேழைக்கு ஓர் ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு 1 முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து, பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து, கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும்
மூன்றாம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். இங்கு நாம் வாசித்த இந்த பகுதியிலே நாம் ஒன்றை பார்க்கிறோம். 300 முழத்திற்கு என்ன செய்துட்டான்? வேலை செய்துட்டான். அப்போ எல்லாம் செய்து எல்லாவற்றையும் கொண்டு வந்துட்டான். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கிள் ஓடணும், நேராக ஓடணும், என்ன தேவை சொல்லுங்க? ஒரு ஆண்பேர் ஒன்று தேவை. ஒரு காரு, ஒரு லாரி ஓட்டணும்னு என்ன தேவை சொல்லுங்க? சத்தமாக சொல்லுங்க. ஸ்டேரிங் இல்லாத கார் எங்கன்னா பார்த்துருக்கிறீங்களா? பஸ்ஸு, லாரி எதுனா பார்த்துருக்கீங்களா? ஒரு பஸ்ஸு ஓடுது, ஒரு கார் ஓடுது, ஒரு லாரி ஓட்டணும்னா என்ன வேணும்? ஸ்டேரிங் வேணும். ஒரு கப்பலை ஓட்டணும்னா என்ன வேணும் சொல்லுங்க? தெரியாதா? சுக்கான் வேணும். நல்ல கவனிங்க. இப்படி ஒவ்வொன்றை ஓட்டுவதற்கு என்ன வேணும்? கையில் பிடிச்சி அதை நேராக ஓட்டுவதற்கு. ஆனால் இந்த பேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் தண்டும் கிடையாது. சில தண்டு வலிப்பாங்க இல்லையா? படகுல தண்டு வலிச்சுன்னா முன்னாடி போவோம். இதில் என்ன கிடையாது? தண்டும் கிடையாது. திருப்புறதுக்கு சுக்கானும் கிடையாது. இதுக்குள்ள எந்த இயந்திர என்ஜினும் என்ன செய்யலை சொல்லுங்க? முழுசும் மரத்தால் செய்யப்பட்டதே தவிர எந்த இயந்திர என்ஜினும் இதற்குள்ள இல்லை. அப்ப யோசித்து பாருங்க, இவ்வளோ பெரிய படகானது போகணும், மிதக்கணும் அப்படின்னா இவைகளில் ஏதாவது ஒன்றாவது என்ன செய்யும்? மிக 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 அவசியமான ஒன்று. ஏன்னா எப்போ இந்த பேலை எழும்போம், மலையில் எங்கே அடிச்சுக்கிட்டு போவோம், தண்ணீர் போகும்போது எங்கே போவோம், எப்படி திருப்பணும், எப்படி நிறுத்தணும், என்ன செய்யணும் அப்படின்னா இதெல்லாம் தேவை. ஆனால் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த நிலைகளில், நீர்நிலைகளில் அகப்பட்டு கொண்டா தப்பிக்கணுமே, ஏதாவது ஒன்று செய்யணுமே, அதற்கு ஏதாவது ஒரு மாற்று வழி வேணுமே. அது நீங்களா நானாக இருந்தால் தான் இதை ரொம்ப தீர்மானம் பண்ணுவோம். நீங்களா நானாக இருந்தால் தான் என்ன செய்வோம்? இது போல் பேலையை பார்த்தாலே கணக்கு போட்டுருவோம். பைத்தியக்காரன் எல்லாம் நல்லா செஞ்சுருக்கிறான், இது எப்படா ஓடும், இன்ஜினே இல்லை. நம்மளாக இருந்தால் என்ன செய்வோம்? நோவா பேலையை பார்த்தா நம்ம அப்படி தான் பேசியிருப்போம், இன்ஜினே கிடையாது, இது எப்படி ஓடும்? அப்புறம் என்ன சொல்லுவோம்? இதை திருப்புறதுக்கு என்ன இல்லை, சுக்கானு கிடையாது, அப்படி இப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தது போல நம்ம பேசியிருப்போம். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய என்னன்னா, கட்டப்பட்ட பேழையை கட்ட சொன்னார், கட்டிட்டேன். இதை நான் ஓட்டுகிறது இல்லை, அவரே அதை ஓட்டுகிறவன் என்கிற அறிவு அவனுக்கு கூடுதலாக இருந்தது. எனவே கர்த்தருடைய கரங்களிலேயே அதை என்ன செய்துட்டா? நீ சொன்னதெல்லாம் செஞ்சிட்டேன், இனி ஓட்டுறதும் ஓட வைக்கிறதும் திருப்புகிறதும் பிரேக் போட்டு நிறுத்துகிறதும் எல்லாம் யார் தான்? அதனால தான் தண்ணீர் வற்ற போது பேலை அரராத்து மலையின் மேலே போய் என்ன செய்ததா? தங்கிட்டு கவிழ்ந்தது, மலையிலிருந்து கவிழ்ந்தது, உருண்டது. அப்படியா இருக்கு? தங்கினது. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ நோவாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, செய்ய சொன்னார், செஞ்சிட்டேன்ப்பா. அவர் செய்ய சொன்னார், செஞ்சிட்டேன், அவ்வளோதான் என் வேலை. அது எப்படி ஓடுனா என்ன, எப்படி உருண்டா எனக்கு என்ன, எனக்கு அது குறித்து கவலை இல்லை. எல்லாம் அவர் கரத்தில் என்ன செய்துட்டேன். நான் சொல்லுவேன், நம்முடைய வாழ்க்கையில் நாமும் சில நேரத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, இந்த நோவாவை போல நமக்கு உண்டான எல்லாவற்றையும் நம்முடைய கரத்தில் வைத்து கொண்டு செய்ய நினைக்கும் போது தான், இதை எப்படி செய்யணுமே, அதை அப்படி செய்யணுமே அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? திண்டாடி திகைத்து போய் விடுவோம். ஆனால் நமக்கு ஒரு அறிவு வேணும், அவர் பார்த்துப்பார், அவர் கையிலே நான் இதை என்ன செய்கிறேன், உங்களுக்கு மிஞ்சின காரியத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, நான் அவருடைய கரத்திலேயே விட்டு விடுறேன் அப்படின்னு நீங்கள் விட்டு விடுங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் விட்ட காரியங்களை
அவர் ஜெயமாக, அற்புதமாக, ஆசீர்வாதமாக, மகிமையாக, லகுவாக மாற்றி நிலைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இவனுக்கு இருந்த ஒன்று, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் நான் என்ன செய்யணும், அவ்வளோதான். இதில் இன்ஜின் வைக்கவா, இதில் தண்டு செய்யவா, சொல்லாததெல்லாம் கேட்கவே இல்லை. இதை திருப்பதுக்கு சுக்கான் வைக்க சொல்லலையே, சுக்கான் வைக்கவான்னு போய் கேட்கல. அவர் என்ன சொல்கிறாரோ அதை மாத்திரம் செய்துட்டு மீதியை அவரை பார்த்து கொள்ளுவார். அருமையான கர்த்தருடையவர்களே, இது என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தருடைய கரத்திலேயே விட்டு விட்டான். தேவனுடைய வார்த்தையை கேட்டு செஞ்சான், அவருடைய கரத்தில் விட்டுட்டான். நீங்கள் எலியாவை பாருங்க, 450 பாகால் சீடர்களுக்கு முன்பாக இந்த எலியா தனிமையாய் நிற்கிறான். ஒரு பந்தயத்தை வைக்கிறான். பாகால் சீடர்கள் தோற்று போய் விடுகிறாங்க. எலியாவுடைய நேரம் வருது. பலிபீடத்தை செப்பனிட்டு அதை கட்டி புதுப்பிக்கிறான். எல்லாம் செய்துட்டு இப்போ அவன் சொல்ற நேரம் என்ன தெரியுமா, இவை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்பதை இன்னைக்கு விளங்க போன. இது நானா செய்யல, என் மனசுல வந்ததுனால செய்யல, இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் என்பதனால செய்யல. அவன் சொல்றான், இதெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே. அப்போ இப்ப செஞ்சதை எல்லாம் யார் சொன்னது எலியாவுக்கு? சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொன்னது. அதனாலதான் அவர் சொன்னதை நான் செஞ்சிட்டேன். இனி அக்கினி வருதோ வரலையோ அது எனக்கு பிரச்சனை இல்லை. அக்கினி வந்தா கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் மனம் திரும்ப போறாங்க, வரலன்னா எனக்கு என்ன பிரச்சனை, அவ்வளவுதான். அருமையான கர்த்தருடையவர்களே, தேவ வார்த்தையின்படி செய்ததினால அக்கினி வானத்திலிருந்து வந்தது, கர்த்தர் தெய்வம் என்பது நிரூபிக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த இடத்திலேயும் நோவா கர்த்தர் சொன்னதையே செய்து தன் குடும்பத்தை தேவனுடைய கரத்தில் விட்டு கொடுத்தா. இந்த சம்பவத்திற்கு பின்பு தான் வேதம் சொல்லுது, பின்பு நோவாவையும் அவன் குமாரரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப முன்பு அவனுடைய வாழ்க்கையில் இருந்த ஆவிக்குரிய நன்மைகளை, அவன் விசுவாசம், அவன் செய்த தேவ சித்தம், தேவன் மேல வைத்த காரியங்கள், இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து தான் பின்பு ஆசீர்வதிக்கிறார். சும்மா ஆசீர்வதின்னு சொல்றதுனால ஆசீர்வாதம் வராது. 4வது ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 15 முதல் 21 வசனத்தை நிதானமாய் வாசிக்க கேட்கலாம். 8:15 முதல் 21 வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடே வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பழுகி பெருக கடவது என்றார். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பது இல்லை. நல்ல கவனிங்க. கடைசியாக இப்போ வாசிக்கப்பட்ட இந்த வசனத்தில் பேழை செய்து மிருக ஜீவன்கள் உள்ளே சென்று தண்ணீர் 40 நாட்கள் என்ன பெஞ்சது? மழை. எத்தனை நாள்? 40 நாள் மழை பெஞ்சிச்சு. பூமியின் ஊற்றுக்கண்கள் திறக்கப்பட்டது. பயங்கர மழை. 150 நாள் ஜலம் எப்படி இருந்ததா?
பிரவாகித்து கொண்டிருந்ததாம். நல்லா கவனிங்க. 150 அப்படின்னா எத்தனை மாதம்? 5 மாதம். சொல்லுங்க, எத்தனை மாதம்? 5 மாதம் நோவா எதுக்குள்ள இருந்தாரு? சத்தமா சொல்லுங்க. பேழைக்குள்ளேயே நோவா இருந்தான். 40 நாள் பேஞ்ச மழையில சொல்லுங்க 5 மாசம் தண்ணீர் வற்றல. 5 மாசத்துக்கு பின்பு 10ஆம் மாதம் முதல் தேதியில மலை சிகரத்தை நோவா பார்க்க, மலையினுடைய சிகரத்தை நோவா பார்க்குறான். அரராத்து மலையில் பேழை தங்குகிறது. இப்போ அந்த படகை விட்டு அல்லது பேழையை விட்டு இப்போ நோவாவும் அவனுடைய குமாரரும் அவருடைய மருமக்கள் எல்லாரும் இப்போ என்ன செய்கிறாங்க? வெளியில் வராங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெளியில் வராங்க. எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்களேன். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. முழு உலகமே தேவனுக்கு கீழ்ப்படியாம, தேவனுடைய வார்த்தை பிரசங்கித்தும் ஏற்றுக்கொள்ளாம, தேவனை ஏற்றுக்கொள்ளாம, தேவ வார்த்தைக்கு கீழ் முழு உலகமே இப்பொழுது நாற்றம் எடுத்து எல்லாம் மாண்டு மடிந்து அப்படியே கிடக்கிறது. எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. நோவாவுடைய குடும்பம் மாத்திரம் ஒரு புது உலகத்திற்குள்ள இப்ப வெளியில வராங்க. உள்ள இருக்கிற பறவை மிருகம் எல்லாத்தையும் ஜோடி எல்லாம் வெளியே விடுன்றார். வெளியே வந்த உடனே முதல்ல அவன் செய்த காரியம் என்னன்னா, பலிபீடத்தை கட்டினானா. கரங்களை உயர்த்தி ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். பலிபீடத்தை கட்டினானா. பலிபீடம் கட்டப்பட்ட உடனே ஐயோ எல்லாம் கொஞ்சம் பொருள் தானே, கொஞ்சம் பறவை கொஞ்சம் மிருகம் தானே இருக்குன்னு நினைக்கல. அவைகளில் சுத்தமான பறவைகளையும் மிருகங்களையும் எடுத்து அந்த பலிபீடத்தில் கர்த்தருக்கு என்ன செய்தானா? தகன பலியாய் பலியிட்டானா. கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். தகன பலியாய் என்ன செய்தானா? பலியிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த இடத்தை விட்டு அவன் வெளியில வருகிறான். இந்த இடத்தை விட்டு என்ன செய்கிறான்? வெளியில வருகிறான். அவன் இதயம் பேசுதுங்க. அவன் இருதயம் என்ன செய்கிறது? நோவா, நீயும் உன் குடும்பமும் உயிரோடு கூட இருப்பது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மறுவாழ்வு. இது மறுவாழ்வு இது அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவனுக்கு செய்த அந்த நன்மையை நினைச்ச உடனே நோவா தேவனிடத்தில் பெற்ற நன்மைக்கு நன்றி உள்ளவனாய் தன்னை வெளிப்படுத்துவதற்காக பலிபீடத்தை கட்டி சுத்தமான பறவை மிருகங்களை கர்த்தருக்கு என்ன செய்தானா? பலியிட்டான். இந்த பலி செலுத்தி தன்னுடைய நன்றியை ஆண்டவருக்கு வெளிப்படுத்தி தேவனை தொழுது கொண்டு தேவனை ஆராதித்த அந்த ஆராதனுடைய உச்சம் தேவன் மகிமைப்பட்ட உடனே வேதம் சொல்லுது அடுத்த அதிகாரம், பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து அவர்களை பழுகவும் பெருகவும் பண்ணினார். கரங்களை போய் தலையில சொல்லுங்க பார்க்கலாம். இங்க எதை பார்த்து ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதிச்சாருன்னா, அவனுடைய நன்றி நிறைந்த உள்ளம், நன்றி நிறைந்த உணர்வு, நன்றி நிறைந்த மனது, சிந்தை. நான் உயிரோடு இருப்பது தேவ கிருபை. இன்றைக்கு நாம் அப்படிதான் சொல்ல முடியும். நாம் உயிரோடு இருப்பது தேவனுடைய கிருபை. எவ்வளோ பேர் கொரோனால போயிட்டாங்க. என்ன ஒருத்தர் சொல்லுவார், நீலாம் உடம்பை குறைக்கணும், நீலாம் என்ன செய்யணும்? உடம்பை குறைக்கணும், தொப்பையை குறைக்கணும்னுவார். அன்றைக்கும் குறையில, இன்றைக்கும் குறையில. அவர் சொல்லுவார், என்னை பார்த்தியா, எனக்கு என்ன வயசு தெரியுமா? நான் மெரினா பீச்சில் லைட் ஹவுஸில் இருந்து எம்ஜிஆர் சமாதி இருக்காம அது வரைக்கும் காலையில் 2 முறை போயிட்டு வருவேன், திரும்ப மாலையில் 2 முறை போயிட்டு வருவேன். சொல்கிறவரை பார்த்தீங்கன்னா அப்படி உடம்பு கட்டமைப்பு அப்படி இருக்கும். ஏன்னா டெய்லியும் வாக்கிங். நமக்கெல்லாம் வாக்கிங் காலையில் போகணுன்னு ஆசைப்பட்டு 3 நாள் 4 நாள் போனால் 5ஆவது நாள் வீடு பிரதிஷ்டை வந்துடுது. என்ன வருது? வீடு பிரதிஷ்டை வருது. அப்போது 8 மணிக்கு போகணுமேனா நம்மளால் போக முடியல சில நேரம். சரி, நான் அந்த ஒரு நாள் முடிச்சுட்டு அடுத்த நாள் போகலான்னா பௌர்ணமி அமாவாசை வந்துடுது. அடுத்த நாளும் அப்புறம் தொடர்ந்து 2-3 நாள் போக முடியலன்னா அடுத்து வாக்கிங் மறந்து போகுது. ஆனால் அவங்களுக்கு வேறு வேலையே இல்லை. சொல்லுங்கள் பார்க்கலாம். போகிறது, வாக்கிங் போகிறோம் வரோம், உடம்பு பற்றி எப்படி இருக்குனாரு. கொரோனாவில் பார்த்தீங்கன்னா மனுஷன் போயிட்டார். அவ்வளோ
கட்டமைப்பு, அவ்வளோ உடம்பு வாகு. ஆனால் கொரோனாவில் நிற்கலை. உங்களுக்கே தெரியும். இப்போ நம்மலாம் பிழைச்சி வந்தது நல்லா திடகாத்தம் நினைக்கிறீங்களா? நம்ம சபையிலேயே ஒரு சகோதரர் உண்டு, கொரோனான்னு தூக்கி போயிட்டாங்க. ஜெபக்குழுவில் இருக்கார். கொரோனான்னு என்ன செஞ்சிட்டாங்க? தூக்கிட்டு போயிட்டாங்க. அங்கே கொண்டு போயிட்ட பிறகு அங்கே பரிசோதனைலாம் பண்ணிட்டு கேட்குறாங்களாம், இங்கே எதுக்கு நீ வந்த, உனக்கு என்ன இல்லை, கொரோனா இல்லைன்னு திருப்பியும் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. வீட்டில் வந்தால் திருப்பி ஏற்றினவங்க திருப்பியும் வீட்டு செய்கிறாங்க, இல்லை இவருக்கு இருக்குன்னு. திருப்பி அவரை பார்த்தீங்கன்னா கொரோனாவில் அடிப்பட்டவங்க மாதிரி தான் இருப்பார். ஆனால் இன்றைக்கும் ஊழியத்தை செய்கிறாரு, கம்பீரமாக இருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ யோசித்து பாருங்கள், நம்ம இன்றைக்கும் இருப்பது கிருபை, தேவனுடைய தயவு. அப்போ வாழ்நாள் எல்லாம் அதற்கு நன்றி சொன்னாலும் போதவே போதாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களை, இந்த 4 அனுபவத்தை கர்த்தர் நோவாவிடத்தில் கண்டபோது தான் கர்த்தர் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் பழுகி பெருக பண்ண செய்தார். நீங்கள் வெறும் நோவா ஆசீர்வதிச்சிரே பழுக பண்ணிடுறே, யோபு ஆசீர்வதிச்சிரே பழுக பண்ணினரே, ஆபிரகாம் ஆசீர்வதிச்சிரே பழுக பண்ணினரே அப்படின்னா, அப்படிலாம் ஜெபிச்சு சொல்லி சொல்லி ஜெபிக்கிறதுனால நிச்சயம் ஆசீர்வாதம் சொல்லுங்க வராது, இல்லை வரவே வராது. அவனை ஆசீர்வதிச்சிரு, அவனை பெருக பண்ணு, இவனை ஆசீர்வதி ரெட்டிப்பான நன்மை தந்துரு. அதனால நீ ஒரு யோபுவா அந்த இடத்துல மாறி இருக்கணும். உன்னுடைய காரியங்களை ஆண்டவர் முன்ன பார்க்கணும், பின்பு தான் ஆசீர்வாதம். நோவாவுடைய வாழ்க்கையில் முன்பாக சிலத்தை பார்த்தார், பின்பு நோவாவை கர்த்தர் என்ன செய்தார்? முன்பு தாவீதுடைய வாழ்க்கையில் முன்பு சில காரியத்தை பார்த்தார். உடன்படிக்கை பெட்டி மேல யாருக்குமே அக்கறை இல்லை, யாரும் அதை தேடலை, ஒரு பொருட்டாவே நினைக்கல. தாவீது ராஜா வந்த உடனே, தேசத்தை ஆண்ட உடனே ஒரு யுத்தம் பண்ணுகிறான். அடுத்த கவனமே என்னுடைய இந்த பிடிச்ச இந்த எருசலேமுக்குள்ள என் பேரை விட என் தேவனுடைய வசனம், தேவன் நாமம் உள்ள வரணும் என்று துடிக்கிறான். கர்த்தர் பார்த்தாரு. இதெல்லாம் அவன் வாழ்க்கையில் முந்தின பகுதியில் பார்த்தனா. இதற்கு பின்பு தாவீது அப்படின்னு வரும்போது தான் நாங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அடுத்து 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 முறியடித்தான் 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 முறியடித்தான். இவன் ஜெயித்துக்கிட்டே போகிறத பார்த்தவன் பயந்துட்டு அவனுங்க ஓடி வந்து பொண்ணையும் பொருளை என்ன செய்கிறாங்க? கொடுக்குறான். காரணம் என்னன்னா, முன்னாடி ஒன்றை நம்மளதை கர்த்தர் பார்த்தா பின்னாடி அவருடைய ஆசீர்வாதம் தானாய் வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 9ஆம் மாதத்தில் இந்த நோவாவுடைய இந்த தாவீதினுடைய இந்த அனுபவங்கள் நம்முடைய காலங்களில் நம்முடைய வாழ்வில் தேவன் காண்பார். ஆனால் காணக்கூடிய அளவிற்கு நாம் மாறுவோமானால் ஆசீர்வாதம் தானாகவே வரும். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். பேசக்கூடாது, வெளியில் யாரும் போகக்கூடாது. இந்த முடிவு ஆசீர்வாதத்தை சில பேர் அசட்டை பண்ணுறாங்க. முடிய போதுன்னு எழுந்து நிற்க வச்சோன்னே நேராக பைக் எடுக்கிறதும், கார் எடுக்கிறதும், ஆட்டோ எடுக்கிறதும், உடனே ஓடிடுறது. நான் சொல்லுவேன், ஒரு துவக்கத்தை விட முடிவு தாங்க நல்லது. கடைசியாக இருந்து ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு போவது தான் இன்றைக்கி முழுமையான ஒரு ஆசீர்வாதம். அந்த 5-10 நிமிஷத்தில் வேக வேகமாக போய் ட்ரெயின் அப்படியே போய் தள்ளி வேகமாக ஏறி உட்காந்துட்டு நேராக போயிடுவாங்க போல. இந்த அவசர இதெல்லாம் சபைக்குள்ளே இருக்கவே கூடாது. நிதானமாக பொறுமையாக மெதுவாக நகர்ந்து போகணும். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். சரி, கண்களை மூடி நாம் கேட்டது போல பின்பு, அந்த வார்த்தை ரொம்ப 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 முக்கியமான ஒரு வார்த்தை. பின்பு நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க. எப்போ இந்த வார்த்தை வந்துச்சு? எப்போ இந்த வார்த்தை வந்துச்சு? அருமையான கர்த்தருடையவர்களே, முன்பு நோவாவுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை கர்த்தர் பார்த்தார். என்ன பார்த்தாரு? நோவாவுடைய குடும்பத்தில் வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? ஜோடு ஜோடாக எல்லாவற்றையும் வேலைக்குள்ள நீ சேர்த்துக்கோ. எல்லாவற்றையும் சேர்த்துக்கிட்டான்.
அதுக்குரிய ஆகாரத்தெல்லாம் எடுத்துக்கோ. ஒரு கேள்வி கூட கேட்கல, மிருகங்களோடு எப்படி வாழுவேன், என்னால் வாழ முடியாது. ஆனால் அவனுக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ளுவார். கர்த்தர் எல்லாத்தையும் கவனித்துக் கொள்வார், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார் என்கிற விசுவாச நம்பிக்கை அது அளவுக்கு அதிகமாக இருந்தது. எல்லாவற்றையும் வேலையில் உன்னோடு சேர்த்துக்கோ, அதற்கு வேண்டிய ஆகாரத்தெல்லாம் எடுத்துக்கோ. ஒரு கேள்வி கூட கேட்கல. கேள்வி கேட்டா நியாயம்தான். எத்தனை நாள் என்னோடு கூட இருக்கிற பேழையில் இருக்கிற மிருகம் பறவை எல்லாம் எத்தனை நாட்கள் என் கூட இருக்கும், எத்தனை நாட்களுக்கு எவ்வளோ ஆகாரத்தை நான் எடுக்கணும்? நியாயமான கேள்விதான். நாளையும் சொல்லல, காலத்தையும் சொல்லல, எடுத்துக்கோன்னா எடுத்துட்டான். இது எதை காட்டுதுன்னா, அவன் வாழ்க்கையில் தேவன் சொல்லுகிறத, தேவ சித்தத்தை மாத்திரம் செய்யணும். தேவ சித்தம் ஒரு கேள்வியை கூட எழுப்பாது. நீ தேவனை பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்கிறியா, நீ தேவ சித்தத்தில் இல்லை என்பதுதான் என்னுடைய விளைவு பொருள். தேவ வார்த்தை உனக்கு வந்த உடனே எந்த கேள்வியும் கேட்காத, தேவ சித்தம் செய்கிறவனாய் இரு. மூன்றாவது, எல்லா அளவுகளையும் கொடுத்து பேழை அப்படியே செய்தான். ஒரு பேழை முன்னாடி பின்னாடி போகணும்னா, தண்ணீரில் மிதக்கணும், திருப்பணும்னா ஒன்று தண்டு வலிக்கணும், தண்டை செய்ய சொல்லணும், செய்ய சொல்லலை. சுக்கான் வேணும், அதையும் செய்ய சொல்லலை. ஒரு பேழை போகணும்னா இயந்திரம் வேணும், இன்ஜின் வேணும், அதுவும் இல்லை. ஒன்றுமே இல்லாமல் பேழை செய்யணும், பேழை செஞ்சிட்டான். இது எதை காட்டுதுன்னா, அவர் என்ன சொல்றாரோ அதை மாத்திரம் நான் செய்யணும். அவர் எல்லாம் அவர் பார்த்துப்பார், அவர் பார்த்துப்பார். திருப்புறது, எங்க நிறுத்துவது எல்லாம் அவர் பார்த்துப்பார். அதை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. இதெல்லாம் ஆவிக்குரிய அனுபவங்கள். குடும்பமாய் வெளியில் வந்த உடனே அவன் இருதயம் நன்றி நிறைந்ததாய் மாற்றப்படுகிறது. உலகமே அழிஞ்சிடுச்சு, எங்க குடும்பம் மாத்திரம் உடைய கிருபையினால தப்புனப்பா. அந்த நன்றி உடைய வெளிப்பாடு தான் பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு பலி செலுத்தினார். இந்த 4 அனுபவம் நோவாவுக்குள்ள இருந்ததை முன்பு ஆண்டவர் பார்த்ததுனால தான் பின்பு ஆசீர்வாதம் அவன் வாழ்வில் வந்தது. 2 கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த முன்பு அனுபவம் இல்லாமல் வெறும் பின்பு இருக்கிற இந்த ஆசீர்வாதத்திற்காக நீ அழுதாலும் ஜெபித்தாலும் உபவாசித்தாலும் கிடைக்காது. இந்த ஆழமான அனுபவம் உன் வாழ்வில் இருந்தால் மாத்திரமே நீ ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயமே நிச்சயம். நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவது நிச்சயம். எனவே தான் வேத வசனம் சொல்லும்போது அழகாய் சொல்லும், இதற்கு பின்பு தாவீது, இதற்கு முன்பு தாவீது. உடன்படிக்கை பெட்டியின் மேல கவனம், தேவனுடைய நகரத்திற்குள்ள கொண்டு வரணும், தேவனை கனப்படுத்தணும். முன்பு அவனுடைய இருதயத்தினுடைய வாஞ்ச தாகம் ஏக்கம் அது. யாருமே அதை குறித்து தேடல, அக்கறை கொள்ளல. ஆனா தாவீதுக்கு அந்த பெட்டி மேல அவ்வளோ வாஞ்ச. அது அவன் செயல் வடிவில் ஆக்கினதெல்லாம் ஆண்டவர் பார்த்தா. எவ்வளோ வாஞ்ச, எவ்வளோ தாகம். பெட்டி போகும்போது எப்படி ஆடி பாடி என் சமூகத்தை அவன் அனுபவிக்கிறான், என்னை மகிமைப்படுத்துகிறான், எல்லாம் பார்த்தாரு. அதுக்கு அப்புறம்தான் வேதம் இதற்கு பின்பு, இந்த சம்பவம் நடந்த இதற்கு பின்பு அவன் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அடுத்த உயரத்துக்கு கொண்டு போகிறான். அவனை எதிர்த்தவங்க எல்லாம் நாசமா போனாங்க.
அவனுக்கு விரோதமாக எழும்பினவங்க எல்லாம் முறியடிக்கப்பட்டாங்க. எல்லாருடைய பொன்னையும் பொருளையும் அவன் செல்வத்தையும் அவன் திரட்சியாய் மீட்டான். மாத்திரமல்ல, இவன் யுத்தத்தில் தொடர் யுத்தத்தில் ஜெயிக்கிறத கண்டு மற்றவங்க கூட வந்து அவனுக்கு கப்பம் கட்டுகிறாங்க, பொன்னையும் பொருளையும் கொடுக்கிறாங்க. யோசித்து பாருங்க, எவ்வளவு ஒரு அற்புதமான ராஜ்யம் பாரத்தை கர்த்தர் தாவீதுடைய கரங்களில் கொடுத்தா. நான் சொல்லுவேன், உனக்கும் அதை செய்யணும்னா உனக்கும் முன்பு ஒரு அனுபவம் இருக்கணும். அந்த அனுபவம் தேவ பார்வையில் நன்மையாய் சாட்சியாய் இருந்தா அதன் பின்பு உன் வாழ்க்கையில் மிளறுவது, உன்னுடைய வாழ்க்கை ஜொலிப்பது, உன்னுடைய வாழ்க்கையில் விடியல் உண்டாவது, உன்னுடைய வாழ்க்கை உயர்த்தப்படுவது, உன்னுடைய வாழ்க்கை சிறந்திருப்பது நிச்சயமே நிச்சயம். நாம் எல்லா கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கரங்களை தட்டி தட்டி கரங்களை தட்டி நல்ல நல்ல ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவே, எத்தனையோ முறை இந்த அதிகாரத்தை நாங்கள் படித்தாலும் இந்த நோவாவுடைய அனுபவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாடமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள அபியாசப்படுத்த எங்களுக்கு இந்த மாபெரும் கிருபைகளை தாங்க ஆண்டவரே, எங்களுக்கும் இந்த மாபெரும் கிருபைகளை தாங்க. நான் சொல்லுவேன், இன்றைக்கும் சபைகளில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை நீ பார்க்கிறியா? தேவனால் சபைகளில் உயர்த்தப்படுகிற ஒரு கூட்டத்தை நீ பார்க்கிறியா? நான் சொல்லுவேன், அவங்க ஆசீர்வதிக்கப்படுவதும் உயர்த்தப்படுவதும் அவங்க வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்வின் முன்பாக ஏதோ ஒன்றை கர்த்தர் பார்த்து தான் அவர்களை உயர்த்தி கொண்டே போகிறார். உயர்த்தி கொண்டு போகிறத பார்த்து நீ பெருமைப்படாத, நீ அதை கண்டு போராமப்படாத, எரிச்சல் ஆகாத. அவங்க வாழ்வில் ஏதோ ஒன்று முன்னாடி ஆண்டவர் பார்க்கறதுனால தான் அவர்களை ஆசீர்வதித்து கொண்டு போகிறார். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவ மனிதர்களை பார்க்கும் பொழுது நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒன்று கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது. எனவே கர்த்தர் அவர்களை உயர்த்தி கொண்டே போகிறார். ஆண்டவரே, அந்த அனுபவம் எனக்கு வேணும்னு கேட்கணும், போராமப்படக்கூடாது. நம்ம எல்லாரும் இந்த ஆவிக்குரிய அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்து ஊழியத்தில், சபையில், நம்முடைய குடும்பங்களில் தந்து நடத்தும்படி கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம்.